வெல்கம் டு TAF IAS Academy from தஞ்சாவூர் branch. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாலிட்டியில் இருக்க டாபிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக நம்ம டிஎன்பிசி சிலபஸில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு மோஸ்ட் ஸ்கோரிங் யூனிட்ஸ் சொன்னிங்கன்னா அது நம்ம பாலிட்டி தான். ஓகேவா? ஜென்ரலாக அந்த பாலிட்டியில் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அந்த ப்ரியாம்பிள், சாலியன்ட் ஃபீச்சர்ஸ், சோர்சஸ், இது எல்லாமே, தென் யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், இதெல்லாம் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்குது. ஜென்ரலாக எல்லாருமே அதை படிப்பாங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த சிலபஸில் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் இருக்கும். அதை மோஸ்ட்லி என்ன பண்ணிடுவாங்க, ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம அதில் வந்து அதில் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இதையும் நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த செஷன் வந்து நான் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுக்கு ரிலேட்டடான மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நோ மோர் தேன் அதர்ஸ், ஒர்க் மோர் தேன் அதர்ஸ், பட் எக்ஸ்பெக்ட் லெஸ் தேன் அதர்ஸ். வில்லியம் ஷேக்ஸ்பியரோட ஒரு மோஸ்ட் மோட்டிவேஷனல் கோட் என்ன அப்படின்னா வந்துட்டு அடுத்தவங்களோட நம்ம என்ன பண்ணணும், எப்பொழுதும் அதிகமாக தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. தென் ஒர்க் பண்ணுறது என்னென்னா அதர்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம அதிகமாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. பட் எக்ஸ்பெக்டேஷனுங்கும் போது என்னது, அடுத்தவங்களோட நம்மளுக்கு எதிர்பார்ப்புங்கிறது கம்மியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு த டாபிக். இன்றைக்கி என்னென்னு பார்க்க போகிறோம், நான் பாலிட்டியில் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸில் மொத்தமாக எத்தனை இருக்குது அப்படின்னா வந்துட்டு டோட்டலாக ஒரு 9 இருக்குது. ஓகேவா? என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷன். ஸோ இந்த நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸில் பார்த்திங்க அப்படின்னா பிளானிங் கமிஷன், நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில், நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், தென் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இருக்குது. அட் லாஸ்ட் லோக்பால், லோக் ஆயுக்தா. ஓகேவா? இதுதான் ஃபாலோயிங் கிளாஸஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் அதை பற்றின இன்டெப்த் நாலேஜ் இல்லைனாலும் அதனால் என்ன, அவங்க என்ன ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, எப்போ வந்து அது ஸ்டார்ட் பண்ணாங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் பேசிக்காக தெரிஞ்சால் போதும். ஓகேவா? லெட்ஸ் மூவ் ஆன் டு ஃபர்ஸ்ட் டாபிக், பிளானிங் கமிஷன். ஸோ பிளானிங் கமிஷன் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு மார்ச் 15, 1950 நம்மளோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் யார், ஜவஹர்லால் நேரு. அவர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளானிங் கமிஷனுங்கிறதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அண்டர் த எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன் ஆஃப் கேபினெட், யூனியன் கேபினெட் இருப்பாங்கள்ல, அவங்க ரெசல்யூஷன்ஸ் பாஸ் பண்ணி தான் இந்த பிளானிங் கமிட்டிங்கிறதே வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. யார் சேர்மன்ஷிப்னா வந்துட்டு கேசி நியோகி வந்து ஹெட்டாக இருப்பார். அவரோட எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன் மூலமாக தான் வந்து இந்த பிளானிங் கமிஷனுங்கிறத ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பிளானிங் கமிஷனுங்கிறது என்னன்னு சொல்கிறாங்க, ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அரசியலமைப்பு சாராத ஒரு விஷயங்கள் தான் வந்துட்டு சிறப்பம்சங்களில் வருது. இட் இஸ் அ நான் கான்ஸ்டியூஷனல் பாடி ஆர் இட் இஸ் அன் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடின்னு சொல்கிறாங்க இந்த பிளானிங் கமிஷனை. இதை வந்துட்டு ஆகஸ்ட் 13, 2014 என்ன பண்ணுறாங்க, இந்த பிளானிங் கமிஷனுங்கிறத வந்துட்டு அபாலிஷ் பண்ணிடுறாங்க. அபாலிஷ் பண்ணிட்டு தான் இதை என்ன பண்ணிடுறாங்க வந்துட்டு நிதி ஆயோகா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. யார், நம்ம கரண்ட் பிரைம் மினிஸ்டர் இருக்காங்கள மோடி, அவங்க வந்து January 1, 2015 என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளானிங் கமிஷனை நிதி ஆயோக் இஸ் நத்திங் பட் நேஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியாங்கிறத சேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகே, அந்த நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ பிளானிங் கமிஷனுங்கிறது எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு மார்ச் 15, 1950 வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. தென் எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன் பாஸ்ட் அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் கேசி நியோகி, அவங்க ஹெட்டில் தான் வந்துட்டு இந்த பிளானிங் கமிஷனுங்கிறத ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த பிளானிங் கமிஷன் என்னன்னு சொல்கிறோம், ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படிங்கிறத சொல்கிறோம். இதை எப்போ வந்துட்டு அபாலிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா ஆகஸ்ட் 13, 2014 அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. தென் இந்த நேம் என்னன்னு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, நிதி ஆயோக்னு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த நிதி ஆயோக் யார் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி ஆன் January 1, 2015 பார்த்தீங்கன்னா இந்த நேம் நிதி ஆயோக்ங்கிறத வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டு த இதோட காம்போசிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் உள்ள மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்மன் இருப்பாங்க. ஓகேவா? இந்த சேர்மன் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் தான் இந்த பிளானிங் கமிஷனுக்கு வந்து சேர்மனாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் தட் எப்பொழுதும் ஒரு ஹெட் இருந்தால் அவங்களுக்கு ஒரு டெப்யூட்டின்னு ஒன்று இருப்பாங்கல்ல. ஸோ நெக்ஸ்ட் மெம்பர் யாருன்னா வந்துட்டு டெப்யூட்டி சேர்மன். அவர் தான் என்னென்னா ஃபுல் டைம் ஒரு ஃபங்க்ஷனல் ஹெட்டாக இருப்பார். ஓகேவா? அதை யூனியன் கேபினெட் இருக்காங்களே அவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவர் என்னென்னா ஒரு கேபினெட் மினிஸ்டருக்கு என்ன ரேங்கிங் என்ன இருக்குமோ அந்த பொசிஷனை தான் இவர் ஆக்குபை பண்ணுவார். ஸோ இவர் மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணலாம், பட் ஹி டஸ் நாட் ஹாவ் த ரைட் டு ஓட் சொல்கிறாங்க. ஸோ ஃபுல் ஃபங்க்ஷனல் பாடி இந்த பிளானிங் கமிஷனில் யாருன்னா நம்ம டெப்யூட்டி சேர்மன் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் தட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சம் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க சொல்கிறாங்க. அவங்க என்னென்னா பார்ட் டைம் மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ ஃபுல் டைம் ஃபங்க்ஷனல் ஹெட்டாக இருக்கிறது யார் அப்படின்னா வந்துட்டு நம்ம டெப்யூட்டி சேர்மன் தான் இருப்பாங்க. தென் சம் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க வந்து பார்ட் டைம் மெம்பர்ஸாக தான் இருப்பாங்க.
ஓகேவா. நெக்ஸ்ட் டு தட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ட் பிளானிங் மினிஸ்டர்ஸ் அவங்கலாம் வந்துட்டு எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன், தட் இஸ் பதவி வழியாக வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, இதில் மெம்பராக இருப்பாங்க இந்த பிளானிங் கமிஷன். நெக்ஸ்ட்டு 4 to 7 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக இருப்பாங்க. அவங்க என்னென்னா அந்த ஃபீல்டு பர்டிகுலர் ஃபீல்டில் வந்துட்டு எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஃபுல் டைம் மெம்பர்ஸாக இருப்பாங்க. 4 to 7 மெம்பர்ஸ் வந்துட்டு எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸாக ஃபுல் டைம் மெம்பர்ஸாக போடுவாங்க. நெக்ஸ்ட் டு தட் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்களா, அதில் சீனியராக இருக்காங்களோ தான் என்ன பண்ணுறாங்க, இந்த பிளானிங் கமிஷனுக்கு ஒரு மெம்பர் செக்ரட்டரியாக போடுறாங்க. ஸோ இந்த காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா சேர்மன் யார் இருப்பாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. தென் டெப்யூட்டி சேர்மன் இருப்பாங்க, அவர் தான் என்னது ஃபுல் டைம் ஃபங்க்ஷனல் ஹெட்டாக இருப்பார். ஓகேவா. தென் சம் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து பார்ட் டைம் மினிஸ்டர்ஸாக இருப்பாங்க. தென் 4 to 7 மெம்பர்ஸ் என்னது எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க எல்லாரையும் வந்துட்டு அதில் ஃபுல் டைம் மெம்பர்ஸாக போட்டிருப்பாங்க. தென் சீனியர் மெம்பராக இருக்கார்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் வந்து இது பிளானிங் கமிஷனில் மெம்பர் செக்ரட்டரியாக இருப்பாங்க. தென் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ட் பிளானிங் மினிஸ்டருங்கிறவங்க யார், அவங்க எக்ஸ் அஃபிஷியல் மெம்பராக இருப்பாங்க இந்த பிளானிங் கமிஷனில். ஸோ இந்த பிளானிங் கமிஷனோட காம்போசிஷன் எது அப்படின்னா இதுதான். நெக்ஸ்ட் டு தட் இந்த பிளானிங் கமிஷனோட டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா. இந்த பிளானிங் கமிஷனாலே என்னது, நம்ம பிளானிங் கமிஷனாலே பிளான்னாலே நம்மளுக்கு டக்குன்னு நினைப்போகிறது நம்ம 5 year பிளானிங்னா நினைப்போகிறது எக்கனாமியில். ஸோ அந்த 5 year பிளான்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபார்முலேட் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த பிளானிங் கமிஷன் தான். தென் இந்த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் டெவலப்மெண்ட் வந்து பிளான்ஸ் எல்லாம் பண்ணுறாங்களே அதையும் ஃபார்முலேட் பண்ணுறது எது அப்படின்னா இந்த பிளானிங் கமிஷன். தென் நம்மளோட எக்கனாமிக் வந்துட்டு டெவலப் ஆகிறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால் வந்து ரிட்டார்ட் பண்ணுது, எதெல்லாம் தடையாக இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுற வேலையும் என்னது இந்த பிளானிங் கமிஷனோட வேலை தான். நெக்ஸ்ட் இதெல்லாமே என்னென்னா வந்துட்டு சென்ட்ரல் ஸ்டேட் டெவலப்மெண்ட் பிளான்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஃபார்முலேட் பண்ணும். தென் மெட்டீரியல்ஸ், கேபிட்டல்ஸ், அந்த ரிசோர்ஸஸ்னு இருக்குல்ல அதுக்கெல்லாம் மதிப்பீடு கொடுக்குறதும் இந்த பிளானிங் கமிஷனோட தான் வேலை. ஸோ இட் மேக் அசஸ்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ், கேபிட்டல்ஸ் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸ். இது எல்லாத்துக்கும் மதிப்பீடு கொடுக்குறது யாரோட வேலை, இந்த பிளானிங் கமிஷனோட வேலை தான். ஸோ இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எங்கேதில் பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னா அவங்க மேகசின்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்கல்ல யோஜனாஸ், அதில் தான் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க வந்துட்டு பிளான்ஸ் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட டியூட்டிஸ் பார்த்தீங்கன்னா 5 year பிளானை ஃபார்முலேட் பண்ணுறது, சென்ட்ரல் ஸ்டேட் டெவலப் பண்ணுற பிளான்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் ஃபார்முலேட் பண்ணுறது, தென் நம்மளோட எக்கனாமிக் வந்துட்டு என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால் வந்து ரிட்டார்ட் பண்ணுதுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இதெல்லாமே தான் அவங்க டியூட்டிஸில் வரும். இது எல்லாத்தையும் எதில் ப்ரொவைட் பண்ணுவாங்க, பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம யோஜனா மேகசின்ஸில் தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டு தட் ஸ்டேட் பிளானிங் கமிஷன் பார்த்தீங்கன்னா எப்போ ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னா May 25, 1971 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. May 25, 1971 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. இதில் பார்த்தீங்க யார் சேர்மனாக இருப்பாங்கன்னா சீஃப் மினிஸ்டர். அங்கே நேஷனல் பிளானிங் கமிஷனில் யார் சேர்மன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. சிமிலர் டு தட் நம்ம ஸ்டேட் பிளானிங் கமிஷனில் யார் சேர்மனாக இருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க. ஓகேவா. தென் டெப்யூட்டி சேர்மன் அதர் மெம்பர்ஸ் யார் வந்துட்டுனா சிஎம் ரெக்கமெண்டேஷன்ஸ்லேருந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ பிளானிங் கமிஷன்னா யார், என்ன, எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, எந்த எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷனால் அதை ஃபார்ம் பண்ணாங்க, எந்த இயர் அபாலிஷ் ஆனிச்சு அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தோம். தென் அதோட காம்போசிஷன் வந்து பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க, டெப்யூட்டி சேர்மன் இருப்பாங்க, சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, பார்ட் டைமாக யார் இருக்கா, ஃபுல் டைமாக யார் இருக்கா அதை பற்றின பார்த்தோம். தென் அவங்களோட டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் டு தட் ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷன் இருக்குல்ல, ஸ்டேட் பிளானிங் கமிஷன் இருக்குல்ல, அதில் வந்து May 25, 1971 ஸ்டார்ட் பண்ணாங்கிற விஷயத்தை பார்த்தோம். ஓகேவா. நெக்ஸ்ட் we move on to நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில். ஓகேவா. செகண்ட் நான் கான்ஸ்டியூஷனல் பாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில். ஓகேவா. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா வந்துட்டு August 8, 1952 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அண்டர் தி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அவங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில்ங்கிறத 1952 வந்துட்டு August 8 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. இதை எப்போ அபாலிஷ் பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு August 2016 அபாலிஷ் பண்ணிவிட்டு எதில் நித்தி ஆயோகோட கொண்டு போய் இதை மர்ஜ் பண்ணிடுறாங்க நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில். ஸோ இதில் உள்ள காம்போசிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு யார் இருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு இதில் பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க, தென் ஆல் யூனியன் கேபினெட் மினிஸ்டர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. சின்ஸ் 1967 பார்த்தீங்கன்னா எல்லா யூனியன் கேபினெட் மினிஸ்டர்ஸுமே வந்து கண்டிப்பாக இதில் நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இருப்பாங்க. தென் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ் அண்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆல் யூனியன் டெரிட்டரிஸ் இதில் உள்ள எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. தென் மெம்பர்ஸ் ஆஃப் பிளானிங் கமிஷனில் மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல அந்த மெம்பர்ஸும் இந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலில் இருப்பாங்க. தென் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் சீனியர் மோஸ்ட் அவங்க வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்கல்ல அவங்கள வந்து செக்ரட்டரியாக போட்டிருப்பாங்களே அங்கே உள்ள செக்ரட்டரி தான் வந்துட்டு இந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலுக்கும் வந்துட்டு செக்ரட்டரியாக இருப்பாங்க. ஸோ இந்த நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளானிங் கமிஷன் ஃபார்முலேட் பண்ணுற அந்த பிளான்ஸ் எல்லாத்தையும்
இதுதான் வந்து கன்சிடர் பண்ணும். எது நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தான் வந்து கன்சிடர் பண்ணும். நெக்ஸ்ட் தட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த நேஷனல் பிளான்ஸ் அவங்களோட ஒர்க் எல்லாமே வந்துட்டு இவங்க தான் ரிவ்யூ பண்ணுறாங்க. யார்? இந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தான் வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் தட் பார்த்தீங்கன்னா அந்த நேஷனல் பிளான்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் கைட்லைன்ஸும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்துட்டு ரிவ்யூ பண்ணுறாங்க. தென் அவங்க பண்ணுற ஒர்க்கு நேஷனல் பிளான் எல்லாத்தையும் கன்சிடரும் பண்ணுறாங்க. அட் தி சேம் டைம் ப்ராப்பர் கைட்லைன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ ஒரு 5 பிளான் மாடல் இருக்குன்னா ஒரு ஃபாலோயிங் என்னென்ன ஸ்டேஜஸ்னால் வந்து பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளானிங் கமிஷன்ட்ட தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பிளானிங் கமிஷன் அண்ட் தென் டு கேபினெட்க்கு போகும். கேபினெட்லேருந்து என்டிசிக்கு போகும், தட் இஸ் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலுக்கு போகும். தென் பார்லிமெண்ட் போகும். இப்படி தான் ஒரு 5 பிளான் வந்து அப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் த எக்கனாமிக் பாலிசிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இது கன்ஃபார்ம் பண்ணும். இது நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்துட்டு எக்கனாமிக் பாலிசிஸ் எல்லாத்தையும் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலோட ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இந்த செஷனில் இது வரைக்கும் பிளானிங் கமிஷன் என்ன, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் என்னங்கிறது புரிஞ்சிருக்கும். ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் தட். தேங்க்யூ.